அன்பானது வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் வருடம் எப்படி இருக்கும்? ஒரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டு வரோம். மேஷ ராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் இது வரைக்கும் போட்டாக்கிவிட்டது. இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2.5 வருட காலமாக அர்த்தாஷ்டம சனி ஆட்டி வைத்து கொண்டிருந்தது. அதில் போன வருஷம், அதாவது 2024ஆம் வருடம் குரு 7ஆம் இடத்திலிருந்து முழுமையாக சரி பண்ணி கொண்டிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட பணம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிடலாம். அது மாதிரி அந்த குரு பணத்துக்கு அதிபதி. அவர் இந்த விருச்சிக ராசிக்கு தனாதிபதியும் கூட, 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் கூட. அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்களை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டார். அதாவது வீட்டில் சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கிறது, மறுபடியும் பிஸ்னஸில் கூட ரொம்ப நஷ்டம் வராமல் பொருளாதாரத்தை மேம்படுத்தினார். அந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துலன்னா பின்ன சொல்லுவாங்கள்ல, அதாவது உற்பத்தி தொழில், அதாவது ஒரு பொருளை, உயிரற்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் துறையில் இருப்பவர்களுக்கும், வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில்கள் செய்பவர்களுக்கும் கொஞ்சம் சுலக்கமான நேரம் தான். ஏன்னா சனீஸ்வரன் என்பவர் எதையுமே பெருசாக தரமாட்டார், சின்னதாக தருவார். அதுதான் அவருடைய வேலை. சனி 1000 கேட்டால் 10 ரூபா 100 ரூபா கொடுக்குறவர் தான் சனி பகவான். அதனால் அவர் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தது இவங்களுக்கு ஒரு சிறப்பு. இதே ஆட்சியாக இல்லாமல் வேற மாதிரி இருந்தாலும் நிறையா கெடுபலன்களை தருவார். குரூப், அதாவது அதே போல் ராகு கேது. ராகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்தார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புகழ்ஸ்தானம், கீர்த்திஸ்தானம், கலைத்துறை ஸ்தானம், விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ராகு உட்காந்து இப்போ நான் சொன்ன துறையில் இருந்தவங்களுக்கு எல்லாம், அதாவது அரசியல் இருந்தவங்களுக்கு, விளையாட்டுத்துறையில் இருந்தவங்களுக்கு, சினிமா துறையில் இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுணக்கமான நேரத்தை கொடுத்தார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், ஒயரு, பைப்பு, இதுமாதிரி தயாரிக்கிற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலனை ஓரளவு கொடுத்தார். சனீஸ்வரன் இந்த வருடம் கொஞ்சம் கெடுபலன்களை தான் தந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் தரார். குரு 5ஆவது மாதம் வரைக்கும் நல்ல பலனை தந்துட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே நம்ம சுபகாரியங்கள் செய்கிறது, நல்ல விஷயங்கள் நடத்துறது, இதெல்லாம் ஈஸியாக இந்த ராசிக்காரங்க நடத்திக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகாதவர்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரம் நடக்கும். அடுத்தது 7ஆம் பாவம் குரு இருக்கிறதால காலபுருஷன் அங்கத்துக்கு 2ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனா நகைகள், பணங்கள், தானியங்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறிக்கக்கூடியவர். அப்போ அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பொற்காலமாகும். மற்றபடி இந்த ஜாதக அமைப்புக்கு வருகிற இப்போ இது வரைக்கும் 2024 என்ன நடந்ததுன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 2025 3ஆவது மாதம் சனி பயிற்சி ஆகிறார். 3ஆவது மாதத்துக்கு மேலே சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துக்கு போகும்போது ராகுவும் சனியும் சேர்ந்து 5ஆம் இடத்துக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, சும்மா கொஞ்ச நாள் தான் இருக்காங்க. அதனால் குழந்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது மாதத்துலேருந்து 5ஆவது மாதம் வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் அதிகமாக செலவினங்கள், பிள்ளைகளால் கொஞ்சம் பாதிப்புகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதையும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சுணக்கமான காலம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலைத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது குரு 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். 8ஆம் இடம் குருனாவே பணம் இல்லையா, தனாதிபதி, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடத்துக்கு போகிறதால 5ஆம் இடத்துல சனி உட்கார்றதால
பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள், செலவினங்கள் இதெல்லாம் ஏற்படும். நான் மேற்கண்ட துறைகள் சொன்னோம் இல்லையா, அரசியல், சினிமா, விளையாட்டு, இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மோசமான காலம். கொஞ்சம் கவனமாக பெரிய முதலீடுகளை தவிர்க்கவும். அடுத்தது ராகு கேது பயிற்சி 4/10 வராங்க. 4/10 வரும்போது 18ஆம் தேதி 5வது மாதம் ராகு கேது பயிற்சி ஏற்படுகிறது. ராகு கேதுவும் 4/10 வர்றதால இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலம் என்று, இன்னும் கொஞ்சம் மோசமான காலம்னே சொல்லுவோம். அதுக்கு மேலே 5வது மாதம் வரைக்கும் 12வது மாதம் வரைக்கும் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக லக்கணத்துக்கு உரிய, ராசிக்கு உரிய அந்த செவ்வாய் வந்து வக்கரமாக போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துக்கு வருவார். தை மாதம் 9ஆம் தேதி வருவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விபத்துகள், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை. உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முன்பகுதி கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் பின்பகுதி கொஞ்சம் சரியில்லாத விஷயங்களையும் தருது. அதாவது 8இல் குரு, 8ல் குரு இருந்ததுன்னா, அதாவது குருவுக்கே பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் தான் அதிகமாக கெடுபலன்னு சொல்கிறாங்க. சனிக்கு அது போல் தான், குருவுக்கு அது போல் தான். அது மொத்தத்தில் இந்த வருடம் முற்பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பின்பகுதி கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். அதாவது கிட்டத்தட்ட எல்லா கிரகமுமே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. நம்ம மாலை கோள்கள் தவிர இதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து நமக்கு திசா புத்தி, நம்ம ஜென்ம ஜாதகத்தில் திசா புத்தி நல்ல வகையாக நடக்கிறவங்களுக்கும், நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி விஷயங்களில் இருப்பவர்களுக்கும், குரு நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கும் இதால் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு விடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது வெறும் 10% தான். அதனால் வந்து பெரிய அளவில் பயப்படாமல் இந்த நிலையை கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். அதே சமயத்தில் நம்ம சனி பகவானை திருநள்ளாறு போய் கும்பிடலாம். இங்கே நவகிரகங்களில் சனி இருக்கிற சனி பகவானுக்கு எழுந்தியை ஏற்றி கும்பிடலாம். அதே சமயத்தில் விநாயகரை கும்பிடலாம், தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம். முறை பிரகாரம் இதுக்கெல்லாம் வணங்கி கஷ்டங்களை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.